நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்க அதை ஃபாலோ பண்ணால் மேபி என்னை போல் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல, அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. அதனால தான் என்னால் பேச முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட் வரும், எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் யாருக்கு என்ன எப்போ வரும்னு தெரியாது. நான் நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு இது மாதிரி வரும்னு. நான் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன். ஸோ இது எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன வேணால் ஆகும். டயாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு ரீசன் அவேர்னஸ் இல்லைங்க. எல்லாமே கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம், என்னென்னமோ பார்க்குறோம். ஆனால் இது போல் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்தாக்கா ஒரே செகண்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். பட் அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணதுனால நான் இப்படி இருக்கேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே நான் பண்ண தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை பார்க்காம விட்டுட்டா ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோங்க. என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள்கிட்ட கேட்க கஷ்டமாக இருக்குது. இது கம்பல்சரி கிடையாது. உங்களால் முடித்தா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, எனக்காக ப்ரே பண்ணால் போதும். என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு, டயாலிசிஸ்க்கோ, இல்லை மெடிசன் வாங்குறதுக்கோ, இல்லை சர்ஜரிக்கோ, கிட்னி மாற்றி வைக்கணும், ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்கோ, அதுக்காச்சும் உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பு ஏதாச்சும் பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி கிடையாது, பண்ணணும்லாம் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரேயர் மட்டும் பண்ணால் போதும். சாரி, கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காச்சுமோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யூஸ் ஆகும். ஏன்னா நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கான வீடியோ தாங்க. ஸ்மோக் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க. ஏதாச்சும் போதைப்பொருள் யூஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கான வீடியோ தாங்க. இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் எப்போவுமே டென்ஷன்லேயே இருக்கீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கும் தாங்க. கரெக்டாக டைமுக்கு சாப்பிடாம அடிக்கடி இந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுக்கிறீங்களா, இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. தண்ணி தாக எடுக்கும்போது தண்ணி குடிக்காமல் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கும் தாங்க. யூரின் வரும்போது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் போகலான்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சு போகிறீங்களா, இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. நீங்கள் நல்லா இருக்கும்போது திடீர்னு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் புதுசாக காட்டுச்சுன்னா, ஒரு தலைவலியோ தலை சுத்தலோ, இல்லை யூரின் அடிக்கடிக்க போகிற போல இருந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா, ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறாளா, இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே நான் பண்ண தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை பார்க்காம விட்டுட்டா ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோங்க. என்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே ரொம்ப முக்கியமானது. அதில் ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சினாலோ ஃபெயிலியர் ஆச்சுனாலோ நம்ம லைஃப்பை வெறுத்துருவோங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ முடியும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டயாலிசிஸ். டயாலிசிஸ்னால் என்ன, டயாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க, டயாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும், நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு ரீசன் அவேர்னஸ் இல்லைங்க. எல்லாமே கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம், என்னென்னமோ பார்க்குறோம். ஆனால் இது போல் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்தாக்கா ஒரே செகண்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். பட் அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணதுனால நான் இப்படி இருக்கேன். ஆனால் நிலமை பாருங்கள், நான் வந்து அப்படி பேசிகிட்ருக்கேன். எனக்கு அந்த மாதிரி வீடியோ வரும்போது நான் பார்த்துருந்தாக்கா மேபி நான் இப்போ நல்லா இருந்திருப்பேன். எனக்கு அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க பிடிக்காது. ஆனால் என் நிலமை, நான் அனுபவித்த கஷ்டம் வேறு யாருமே கஷ்டப்படக்கூடாதுக்காக நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். தயவுசெய்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறவங்களும், டயாலிசிஸ் புதுசாக பண்ணுறவங்களுக்கும், ப்ளஸ் யாராச்சும் வீட்டில் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்க இது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். டயாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்க, எவ்வளோ நேரம் பண்ணுவாங்க, டயாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட் வரும், எப்படி மேனேஜ் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் யாருக்கு என்ன எப்போ வரும்னு தெரியாது. என்னால் நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு இது மாதிரி வரும்னு. நான் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன். ஸோ இது எப்போ வேணால், யாருக்கு வேணால், என்ன வேணால் ஆகும். அப்படி தான் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். டென்ஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எதுவுமே சரி கிடையாது. இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கும், நாளைக்கு இப்படி ஆகும்னா ஆகாது. நமக்கு இந்த கிட்னி டிசீஸ்லாம் பார்த்திங்கன்னா, சிகேடி, கிட்னி ஃபெயிலியர்லாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்னியை டேமேஜ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ்க்கு விடும். அதனால் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு டயாலிசிஸ் ரொம்ப இப்படி தாங்க படுத்துட்ருப்போம். டயாலிசிஸ் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் நடக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் உள்ளே போகும்போது உங்கள் வெயிட் செக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை வெயிட்டு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நமக்கு வாரத்தில் 3 டயாலிசிஸோ இல்லை 2 டயாலிசிஸோ பண்ணுவாங்க. அது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. கிட்னி எவ்வளோ ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து 3 டயாலிசிஸ் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. அதனால் நான் 2 தான் பண்ணுறேன். இப்போ சில பேருக்கு 3 பண்ணலாம், சில பேருக்கு 2 பண்ணலாம். ஸோ 2 பண்ணாலும் சரி, 3 பண்ணாலும் சரி, முடிச்ச வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக குடித்து டயட் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணிட்டு வருவோம். பயம் இல்லாமல் பண்ணிட்டு வரலாம். அதுவே நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிருந்தீங்கன்னா, டயட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா, டயாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டங்க. நமக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது ஒரு 2லேருந்து 2.5 கிலோ, மேக்ஸிமம் 3 கிலோ அதுக்குள்ளே நீங்கள் வெயிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டிஃபிகல்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. அதுவே நமக்கு 3 கிலோ மேலே 3.5, 4 வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. திடீர்னு நமக்கு பிபி லோ ஆகும், ஒரு மாதிரி மயக்கம் வந்துடும், வாமிட்டிங் ஃபீல் இருக்கும், நரம்பெல்லாம் ரொம்ப இழுத்து பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணோன்னா வெயிட்டு குறைக்கணுங்க. ரொம்ப டயாலிசிஸ் பண்ணும்போது இப்படி தான் படுத்துட்ருப்போம். 4 மணி நேரம் இப்படியே படுக்கணுங்க. கையை அசைக்கக்கூடாது. கொஞ்சம் அசிச்சிங்கனாலும் உங்களுக்கு சக்ஷன் வந்துடும். ஒன்றே மிஷின்லேருந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். வருவாங்க, வந்து என்னாச்சுன்னு பார்ப்பாங்க, கேட்பாங்க கை அசிச்சியான்னு சொல்லிட்டு. சில டைமில் வந்து மிஷினில் செட் பண்ணும்போது சரியாயிடும். நம்ம சப்போஸ் கையை ரொம்ப அசிச்சிட்டு அந்த ஊசி கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிருந்துச்சுன்னா செக்ஷன் வந்துடும். அப்போது அவங்க அந்த ஊசி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சில டைம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது சரியாயிடும். சப்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது சரியாகலைன்னா வேறு ஒரு பிளேஸில் திரும்ப ஊசி குத்தி
டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். அது முடிஞ்சதுக்குள்ள டயாலிசிஸ் பண்ணும்போது அப்படியே படுத்துட்டு இருக்கணுங்க. புதுசாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு அது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 டயாலிசிஸ் பண்ண அது கொஞ்சம் செட் ஆகிடும். ஸோ அதனால் புதுசாக டயாலிசிஸ் பண்ணுறவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கையில் 2 ஊசி குத்துவாங்க. ஒரு ஊசி வந்து நம்ம பாடியிலேருந்து பிளட் மிஷினுக்கு கொண்டு போகும். இன்னொரு ஊசி பார்த்திங்கன்னா நம்ம பாடியிலேருந்து போகிற பிளட்டு மிஷினில் க்ளீன் பண்ணி நம்ம பாடியில் பிளட்டு கூட வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கும், வேஸ்ட்டெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும், கிரியாட்டின்லாம். அப்போ அந்த மிஷினில் போய்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப பாடிக்குள்ளே கொண்டு வந்து விடும். இது 4 மணி நேரம் நடக்கும். இந்த ப்ராசஸ் தாங்க டயாலிசிஸ். சில பேருக்கு டயாலிசிஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் பண்ணுவாங்க. சில பேருக்கு 3 நாள் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய கிட்னி எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி டாக்டர் கொடுப்பாங்க. நமக்கு எந்தளவுக்கு தண்ணி கம்மியாக குடிக்கணுமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டயாலிசிஸ் பண்ணும்போது. ஏன்னா தண்ணி கம்மியாக குடிக்கும்போது மிஷினில் வெயிட் கம்மியாக வைப்பாங்க. இப்போ நமக்கு பாடி சப்போர்ட் பண்ணும். அதே உங்களுக்கு வெயிட் வந்துட்டு 4 கிலோ 4.5 கிலோலாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. டயாலிசிஸ் பண்ணும்போது மூச்சு விட கஷ்டமாயிடும். நரம்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நரம்பு பிடிக்கும்போது உயிரே போயிடுங்க. திடீர்னு பிபி ரொம்ப லோவாகும், மயக்கம் வரும். ஸோ நம்ம தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் டயட் எடுத்து தண்ணி கம்மியாக குடித்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டம் வராதுங்க. ஸோ டயாலிசிஸ் இப்படி தாங்க பண்ணுவாங்க. 4 hours நம்ம அப்படி தான் படுத்துட்ருக்கணும். ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு. அது போக போக அதுக்கப்புறமா பழகிடுச்சுன்னா நமக்கு 4 ஹவர்ஸில் ஸ்டார்டிங் 2 மணி நேரம் அவ்வளோ கஷ்டம் தெரியாது, ஸ்மூத்தாக போயிடும். அதுக்கு அடுத்த 2 மணி நேரத்தில் வச்சு டிஃபிகல்ட் வரும். அப்போ நமக்கு தூங்குறதுனா அப்புறம் தூங்கிடலாம். நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணும். தூங்கும் போது தெரியாமல் கையெல்லாம் அசைக்கக்கூடாது. கையை அசைச்சிங்கனாக்கா செக்ஷன் வந்துடும். அப்போது திரும்ப வேறு ஒரு ஊசி குத்துவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் முடிச்ச வரைக்கும் நமக்கு கண்ட்ரோலாக படுத்து தூங்கணும். சில பேர் தூங்கும் போது அப்படி இப்படி திரும்பி படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நமக்கு டயாலிசிஸ் பண்ணும்போது மூச்சு விட கஷ்டமாக இருந்தாலோ இல்லை நரம்பு இழுத்து பிடிச்சாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் நமக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் டயாலிசிஸ் ரூமில் சிஸ்டரை கால் பண்ணி கூப்பிட்டா அவங்க என்னன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. திடீர்னு நமக்கு பிபி கம்மியாகும். அது அவங்களுக்கு தெரியாது. ஒன்ஸ் வந்து அவங்க 1 hour ஒன்ஸ் வந்து இல்லைனாக்கா ½ hour ஒன்ஸ் வந்து பிபியை செக் பண்ணி போவாங்க. அப்போ அவங்களுக்கு செக் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும் பிபி குறையுதா கூடுதான்னு. ஸோ நமக்கு தான் தெரியும் பிபி திடீர்னு குறையுதா கூடுதான்னு. எப்படி தெரியும்னா பிபி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நமக்கு தலைவலி வரும். நீங்கள் குறையுது கூடுதுன்னு கெஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு தலைவலி வந்தாலோ இல்லை ஒரு மாதிரி மயக்கம் வர போல இருந்தாலோ உடனே நீங்கள் சிஸ்டரை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ உடனே அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு பிபி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உடனே அவங்க காலை மேலே தூக்கி வச்சுட்டு பிபி எந்தளவுக்கு குறைஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க டெக்ஸாஸ் எடுக்கிறதோ இல்லை என்ன பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா யோசிக்காமல் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க. ஐயோ நமக்கு ஏதாச்சும் திட்டுவாங்கலாம் யோசிக்காதீங்க. நானும் ஸ்டார்டிங் அப்படி யோசித்தேன். நமக்கு சும்மா கூப்பிட்டு சொன்னாக்கா ஏதாச்சும் திட்டுவாங்களோன்னு. பட் ஆனால் அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா முடியாமல் போச்சு நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம், நம்ம தான் கஷ்டப்படுவோம். அதனால் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ஸோ அதே போல் டயாலிசிஸ் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு ஆள் கூட இருக்கணும். இல்லைன்னா டயாலிசிஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அப்போ அதனால் வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்க. என்கிட்டே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தான் வர சொல்லுங்கன்னு. நமக்கு யாரையும் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல. ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போகும். அதனால் நான் மட்டும் தான் வந்து பண்ணுவேன். டயாலிசிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், கண்ட்ரோலாக இருங்க. டயாலிசிஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்மூத்தாக போகலாம். பயப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டயாலிசிஸ் ரூமில் இப்படி இருக்குன்னு. டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருப்பாங்க நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போ மெடிசின் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களாம் பயப்பட வேணாம்.
ஐயோ நமக்கு டயாலிசிஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குமோன்னு. இப்போ நிறைய பேர் சில வீடியோலாம் பார்த்துட்டு ஐயோ டயாலிசிஸ் லைஃப் கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சிருப்பீங்க. டயாலிசிஸ் லைஃப் கஷ்டம்தான், ஆனால் நமக்கு அது இன்னொரு வரம் மாதிரி. ஏன்னா நம்ம சாகிற ஸ்டேஜில் இருந்து டயாலிசிஸ் மூலயமா நமக்கு இன்னொரு 10 வருஷம் 20 வருஷமாக வாழ போகிறோம். ஸோ அதனால் நமக்கு அது ஒரு கஷ்டமாக நினைக்காம நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு நினச்சிட்டு சந்தோஷமாக அதை ஏற்றுட்டு போனால் கஷ்டம் தெரியாது. நீங்கள் டயட் மட்டும் எடுத்து கரெக்டான அளவில் தண்ணி குடிச்சிங்கனாக்கா ஸ்மூத்தாக போகும். அது 2 டயாலிசிஸ் பண்ணாலும் சரி 3 டயாலிசிஸ் பண்ணாலும் சரி நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் யாரும் டயாலிசிஸ் பண்ணமேன்னு பயப்படாதீங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு 2 ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகும். அப்போ 2 ஹவர்ஸில் வந்து நமக்கு டீயோ ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்றதுக்கு கொண்டு போயிடுங்க. நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும். டயாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு கிட்னி வேலை செய்யாது. நமக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே வந்து யூரின் மூலயமா வெளியே போயிடும். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம பாடியிலேயே வந்து பிளட்டு கூட மிக்ஸ் ஆகிடும், வெளியே போகாது. ஸோ அதை வந்து நமக்கு அந்த மிஷின் மூலயமா ரிமூவ் பண்ணுவாங்க. இதுதாங்க டயாலிசிஸ். ஸோ யாரும் பயப்பட வேணாம். டயாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலாக இருங்க, தண்ணி கம்மியாக குடிங்க, டாக்டர் சொல்கிறத கேளுங்க. அதை மட்டும் பண்ணால் நல்லா இருக்குங்க. 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, 20 வருஷம் வரைக்குமே நம்மளால் வாழ முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் புதுசாக டயாலிசிஸ் பண்ண வரவங்களுக்கு. பட் நமக்கு அது போக போக தெரிஞ்சிடும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டாக்டர் சொன்ன அளவில் தண்ணி குடிக்கிறதுலாம். எனக்கு இப்போ அது பழகிடுச்சு. ஸோ அது போக போக எல்லோருக்கும் பழகிடும். அதனால் யாருமே வந்து பயப்பட வேணாம். இதுதான் நமக்கு லைஃப். கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸோ நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கினா எந்த கஷ்டமாக இருக்காது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வீட்டில் டயாலிசிஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்ககிட்ட சொல்லுங்கள். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க டயாலிசிஸ் லைஃப்பில், அவங்க வீட்டில் சொல்லுங்கள் டயாலிசிஸ்னால் ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு ஆறுதலாக பேசுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். எனக்கு தெரியும் டயாலிசிஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும்னு. ஸோ நமக்கு அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு சப்போர்ட்டாக பாசிட்டிவாக பேச. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் டயாலிசிஸ் பண்ணாக்கா அவங்ககிட்ட ஆறுதலாக பேசுங்க. சப்போஸ் வீட்லேயே இருந்தாலும் அவங்ககிட்ட ஆறுதலாக பேசுங்க. அவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசாதீங்க, பண்ணாதீங்க. டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு எப்போவுமே டயர்டாக தான் இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து வேறு எதுவும் செய்ய முடியாது. இப்போ அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வரும், நல்லா நம்ம இப்படியே படுத்துட்ருக்கோமே வீட்டில் ஏதாச்சும் நினைப்பாங்களோன்னு. ஸோ அந்த ஒரு ஃபீல் வராமல் நீங்கள் வீட்டில் நல்லா பார்த்துக்கோங்க அவங்கள. அதே போல் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து ஓகே நம்ம நல்லா இருக்கிறோமே, நமக்கு இது தேவையில்லை நினைக்காதீங்க. எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன வேணால் வரலாம். அதனால் இப்போத்துலேருந்து ஒரு சில விஷயம் நம்ம இப்போத்துலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம கிட்னியை நம்ம உடம்புல இருக்கிற பாடி பார்ட்ஸுங்களை கண்டிப்பாக பாதுகாப்பாக சேஃபாக வச்சுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு பிக்சர் போடுறேன், நம்ம இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. தயவு செஞ்சு அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. டயாலிசிஸ் பேஷண்ட் அவாய்ட் பண்ண வேண்டியது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நல்லா இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. மேபி அப்போ சொல்லியிருந்தால் நான் கேட்டிருப்பேனானும் தெரியாது அந்த வயசில். இப்போ நான் அனுபவிச்சதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லைஃப். நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு ஷேர் பண்ணால் அவங்க அதை ஃபாலோ பண்ணால் மேபி என்னை போல் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கல்ல, அவங்க நல்லா இருப்பாங்கள்ல. அதனால தான் என்னால் பேச முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதனால தான் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இப்போ ரீசெண்டாக எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. வர்றதுக்கு முன்னாடி அவனை தடுக்க முடியும், வந்ததுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எல்லாமே பார்த்து சேஃபாக இருங்க. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள்கிட்ட கேட்க கஷ்டமாக இருக்குது. இது கம்பல்சரி கிடையாது. உங்களால் முடித்தா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, எனக்காக ப்ரே பண்ணால் போதும்.
என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்கு, டயாலிசிஸ்க்கோ, இல்லை மெடிசன் வாங்குறதுக்கோ, இல்லை சர்ஜரிக்கோ, கிட்னி மாற்றி வைக்கணும், ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்கோ, அதுக்காச்சும் உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு ஹெல்ப்பு ஏதாச்சும் பண்ணால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி கிடையாது, பண்ணணும்லாம் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ப்ரேயர் மட்டும் பண்ணால் போதும். சாரி, கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால தான் கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்ஸ், பாய்.